மஹிந்த சமரசிங்க அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக 2021 நவம்பர் 29 அன்று அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டார். 2021 டிசம்பர் 1ஆம் தேதி வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றார். TFS Clearance Mega Sale Colombo. Buy one get two on all clothing. தேரர்களே, இந்த அரசாங்கம் என்னை வெளியேறுமாறு கூறவில்லை என்பதை நான் முதலில் கூற வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தை அமைத்த போது முன்னைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 17 தூதுவர்கள் இருந்தனர். அந்த 17 பேரில் 16 பேரை அவர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னரே திரும்பி வருமாறு தெரிவித்திருந்தனர். ஆனால் என்னை தொடர்ந்து இருந்து பணியாற்றுமாறு கூறினார்கள். அதே போன்று நான் இந்த அரசாங்கத்தோடு மிகவும் சிறப்பாக இணைந்து பணியாற்றினேன். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. நேற்று முன்தினம் கூட ஜனாதிபதி தொடர்பு கொண்டு நாம் வர்த்தமானி மூலம் வெளியிட்ட ஒரு அறிவித்தலுக்கு அவரின் கையொப்பத்தை பெற்றுக் கொண்டேன். அந்த அறிவித்தலின் பிரகாரம் இறக்குமதி தீர்வை வரி கட்டணத்தை மேலும் குறைக்கும் ஒரு திட்டமாக மிக விரைவில் இலங்கை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறான விடயங்களை என்னால் செய்ய இயன்றமைக்கு காரணம் எனது அரசியல் கருத்துக்கள் எவ்வாறு காணப்பட்டாலும், எனது அரசியல் கோட்பாடு எவ்வாறாக இருந்தாலும் நான் இந்த பதவியை பொறுப்பேற்ற நாள் முதல் அரசியல் செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது நான் சென்று அவருக்கு வேலை செய்யவில்லை. இங்கிருந்து கொண்டு அவருக்கு உதவுமாறு நான் யாரிடமும் கூறவில்லை. நான் அரசியலிலிருந்து முழுமையாக விலகிவிட்டேன். அதனாலேயே எனது தூதரகத்தில் உள்ள அனைவரும் எனக்கு பெரும் பக்கபலமாக இருந்து முன்னைய காலத்தில் செய்யாத பல விடயங்களை எனது குழுவினரோடு இணைந்து தாய் நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னால் செய்ய முடிந்துள்ளது. மஹிந்த சமரசிங்க மீண்டும் அரசியலுக்கு வருவாரா? இது தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கைக்கு சென்ற பின்னரும் நான் எனது தாய்நாட்டுக்காகவே பணியாற்றுவேன். எனது சேவை நின்று விடாது. அந்த சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். இலங்கைக்கு சென்றதன் பின்னர் இதனை விட அதிக தேவையோடு ஆர்வத்தோடும் பணியாற்றுவேன். ஆனால் அரசியல் அல்ல. நான் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் இணையப் போவதில்லை. அரசியலில் ஈடுபடாமலும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். அதே போன்று இந்த அரசாங்கம் என்னிடம் ஏதேனும் உதவி கோரினால், அவர்கள் கொண்டு செல்லும் திட்டத்துக்கு என்னால் பங்களிக்க முடியும் என அவர்கள் நினைத்து என்னிடம் கூறினால், நாட்டுக்காக அந்த சேவையை நான் வழங்க தயாராக இருக்க மாட்டேன். அதற்கு ஒருபோதும் தயங்கவும் மாட்டேன். மேலும் இந்த அரசாங்கம் என்னை முன்னரே வருமாறு கூறவில்லை. நான் தான் போக வேண்டும் என கூறுகின்றேன். எனக்கு உண்மையில் டிசம்பர் மாதம் வரை இருக்க முடியும். நான் இன்னும் இருக்க வேண்டும் என கூறியிருந்தால் அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்குமாறு தான் கூறியிருப்பார்கள். ஏனெனில் எமக்கிடையே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. நான் சிறப்பாக பணியாற்றியுள்ளேன்.